ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் 10 days 10 district ட்ரீ பிளான்டிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Day 1. இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் போயிட்டு நம்ம செடி நட போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ChatGPT ஒரு டேர் கேட்டு அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொன்னோம் அப்படின்னா ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி ChatGPT பார்த்தீங்கன்னா நமக்கு டேர் தரும். ஸோ அந்த டேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ட்ரீ பிளான் பண்ண போகிறோம். ஸோ ட்ரீ பிளான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெய்வேலியிலேருந்து கிளம்பி வடலூர் போயிட்டு வடலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போக போகிறோம். சரி, ஓகேங்க, வாங்க போவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஐடியா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கும்பகோணம் வந்துட்டேங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ChatGPT ஒரு டேர் கேட்டிருந்தோம்ல. ஸோ ChatGPT பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலே ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் வாங்கி அந்த ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட சொல்லி இந்த டேரை கம்ப்ளீட் பண்ண சொல்லிச்சு. சரி, ஓகேங்க, அந்த ஸ்பெஷல் ஸ்வீட்டை தேடி போயிட்டு இருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஸ்பெஷல் அதிரசம், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வீட் ஏதோ போட்டுருந்துச்சு. அதிரசம் என்னன்னு தெரியலங்க. நான் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் கிடைக்கும்ல, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா செடி நட போவோம். சரி, ஓகேங்க, வாங்க போவோம். நம்மளோட டேரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக உங்கள் ஊரில் எதுனா ஸ்பெஷல் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு நன்னங்கிட்ட கேட்டேங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்சாரு. அதுக்கப்புறமா ஃபில்டர் காஃபி நல்லாயிருக்கும் தம்பி அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணா, ஃபில்டர் காஃபிலாம் இல்லைண்ணா, ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு ஸ்வீட் சொன்னாருங்க. ஸ்வீட்ஸ்ன்னு வந்து ட்ரை ஜாமுன் தான் இங்கே ஃபேமஸ். ட்ரை ஜாமுன் அது இங்கே கிடைக்குங்களா? நல்லா இருக்குங்களா? சரி, ஓகேண்ணா, தேங்க்யூ. இங்கே தாங்க சாப்பிட போகிறோம். ரை ஜாமுன் அப்படிங்கிறது நல்லா இருக்குமா? ஸோ போயிட்டு அந்த ரை ஜாமுனை ட்ரை பண்ணி பார்ப்போம். ChatGPT பார்த்தீங்கன்னா நிறைய டேர் கொடுத்துச்சு. இந்த டேர் நல்லா இருந்ததுனால இதை எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகேங்க, வாங்க போவோம். இந்த கும்பகோணத்தில் ஸ்பெஷல் ஸ்வீட்னு ஏதாச்சும் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தாங்க. 4 ஐட்டம் இருக்கு. 4 ஐட்டம்ஸ். அஜ்மீர் கேக்கு, நெய் சோம்புடி, ட்ரை ஜாம் பேக், 4 ஐட்டம். அது எது நீங்களே தாங்க? எது நல்லா இருக்கும்? எவ்வளோ தரம்? கம்மியாக தாங்க. பேர் என்னன்னா? அஜ்மீர் கேக்கா? சரி, ஓகே, சாப்பிட்டு. அந்த அஜ்மீர் கேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையிலேயே பாத்தீங்கன்னா ஸ்வீட் அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க ஸ்பெஷல் அப்படின்னு. ஸோ பாத்தீங்கன்னா சாப்பிடுவோம். பாருங்க, அந்த ஸ்வீட்டை காட்டுறேன். இதுதாங்க அந்த ஸ்பெஷல் ஸ்வீட். ஃபுட் ரிவ்யூ பண்ணுவாங்க. நல்லா இருக்குங்க. ரொம்ப இனிப்பாவும் இல்லாம நல்லா இருக்கு. கும்பகோணம் ஸ்பெஷல் அஜ்மீர் கேக். இதை ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கணுங்க. அதுதான் ChatGPT நமக்கு தந்துட்டாரு. சரி, ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நர்சரி போவோம். அவ்வளோதாங்க, டேரை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. அந்த ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நர்சரி தேடி போயிட்டு இருக்கோங்க. கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரி 2 கிலோமீட்டர் காட்டுச்சு. நடந்து போயிட்டு இருக்கோம். மழை தூரல் வேற போடுதுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 700 மீட்டர் இருக்கு. ரெக்கார்ட் ஆகுதா? நர்சரி பேர் பார்த்தீங்கன்னா ஹெவன்லி கார்டன். ஸோ அந்த நர்சரிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். மழை பெய்யுதுங்க, தெரியுதா? சக்சஸ்ஃபுல்லி மழையில நனைஞ்சிட்டோங்க. நனைஞ்சிட்டு தான் போறோம். நமக்குன்னு தான் வருவானுங்க போல. இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு. கரெக்டா மழை வந்துச்சு. வந்துட்டோங்க. இதுதாங்க அந்த ஹெவன்லி நர்சரி கார்டன். சரி, ஓகேங்க. உள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. உள்ள போயிட்டு செடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நர்சரி பூட்டி இருக்குங்க. ஆனா செடி வாங்க. இனிமேதான் ஓபன் பண்ணிருக்கா? நீங்களே நல்ல கண்ணா தாங்கண்ணே. எதுவும் பயப்படாதீங்கம்மா, யூடியூப்காக தான்மா. சரி, கொஞ்சம் இப்ப இடையில பயந்துருக்கோம். அதனாலதான் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு எல்லாரையும். இங்க மரம் எங்கேயாச்சும் நட முடியுங்களா? நல்லாங்களா? அவங்க
மரம் சேஃபாக இருக்கணும், அது யாரும் வெட்டிடக்கூடாது, உங்க இருக்கணும். பேரு? என் பேர் ஆனந்த். நான் போயிட்டு அதான் இப்போ இந்த இதில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். 10 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு ஒரு மாவட்டத்துக்கும் போயிட்டு ஒரு மரம் நட்டுறது தான். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் வந்திருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வந்திருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டத்துக்காக. இந்த மரக்கன்று பேர் என்னன்னா மகிழம். மகிழம்பூங்களா? ஸோ இந்த மரக்கன்று தாங்க வாங்கியிருக்கோம். பக்கத்து வீட்டில் நட சொல்லியிருக்காங்க. சரி ஓகேங்க. அங்கே சேஃபாக இருக்கும்ல, எதுவும் வெட்டி யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சரி ஓகேண்ணா. சரி தேங்க்ஸ். நான் போயிட்டு வரட்டுங்களா? சரி ஓகேங்க, அங்கே போயிட்டு நடுவோம். இதெல்லாம் எடுத்துட்டீங்களா? அவ்வளோதாங்க, நம்ம மரம் நட்டாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தை நட்டோம். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். இன்னும் பார்த்தீங்கன்னா 9 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ எங்கே மரம் நட்டுருக்கேன் அப்படின்னு காட்டுற பாருங்க. கரெக்டாக மழை வேற பெய்யுது. இங்கே தாங்க. ஸோ இந்த நிதி லிமிடெட் இந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்லேயே இந்த வீட்டுக்கு வாசல்லையே நட்டுருக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மரம் பிடுங்கலாம் மாட்டாங்க. அதேமாரி இந்த மரத்தை வந்து ஆடு மாடெல்லாம் கடிக்காதுங்களாம். அதனால பார்த்தீங்கன்னா சேஃப் தாங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.